அடமலைக்கு ஏற்ற அருமையான கத்திரிக்காய் வத்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கத்திரிக்காய் வத்தலை ஒரு 5 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகு, வெந்தயம், சீரகம், வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதோட நிறம் மாறி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க கத்திரிக்காய் வத்தலில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு வத்தலை மட்டும் இந்த மசாலா கூட சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் உள்ள புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா குழம்பு கொஞ்சம் வத்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு அருமையான நம்மளோட கத்திரிக்காய் வத்த குழம்பு ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.